இப்படி எல்லாமா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த 85% வந்து தமிழ்நாட்டில் அதிகப்படியாக இந்த வருஷம் தான் வாக்குகள் அதிகம் பதிவானது. ஏன் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சாரா என்ன சொல்றாங்க, இதுக்கு திமுக காரணம் அப்படிங்கிறாங்க. ஒரு சாரா என்ன சொல்றாங்க, இதுக்கு காரணம் தாவேக்கான்னு சொல்றாங்க. அப்போ இதுலயே இவங்க 2 பேருக்கு தான் போட்டிங்கிற மாதிரி தான் பேச்சு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் வந்து விஜய் அவர்களுடைய வருகை தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சாரா என்ன சொல்றாங்க, திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எஸ்ஐஆர் கொண்டு வந்தது தான் இதுக்கு மெயின் ரீசன். ஏன்னா ஒரு 40, 50, 60 லட்சம் ஓட்டுகளை பிரிச்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பர்சன்டேஜ் ஆக்சுவலா இது வர்றது தான், இது காலங்காலமா இன்க்ரீஸ் ஆகி வர்ற ஓட்டு தானே, இதுல என்ன பெருசா பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மெயினா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு காலைல 7 மணில இருந்து 3 மணிக்குள்ள எக்ஸாக்ட் 70% அப்ராக்சிமேட்டா அந்த ஓட்டுகளை பதிவு ஆயிடுச்சு. மேக்சிமம் போலிங் கெப்பாசிட்டியில இவ்வளோ வந்துருச்சு. இதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, எல்லாருமே சீக்கிரம் வந்து ஓட்டு போடுறதுக்கு ரெடி ஆகி வந்துட்டாங்க. அப்போனா இந்த தேர்தலில் மக்கள் வந்து ஓட்டு போட ஆர்வமாக இருந்திருக்காங்க. மேக்சிமம் கரூர்ல வந்து 91% வந்து ஓட்டு பதிவாயிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, கரூர் நடந்த அந்த சம்பவமா, இல்லை ரொம்ப ஆர்வமா வந்து வாக்களிச்சதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இதற்கு விஜய் தரப்புல இருந்து வந்த ஒரு அறிக்கையில, வாக்களிச்சதுக்கு எல்லாருக்கும் நன்றி, முதன்மையா வாக்களிச்ச இளைஞர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா ஏடிஎம்கே அண்டு நாம் தமிழர் கட்சி வந்து இந்த எலெக்ஷன்ல எந்த இடத்துல இருக்க போறாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா சப்போஸ் விஜய் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹெவியா இருந்தது அப்படின்னா அவங்க டிஎம்கே கூட டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இல்லை, ஒரு 25% ஓட்டை பிரிச்சாலுமே அது ஏடிஎம்கேக்கு ரொம்ப பாதகமா போகும். நிறைய தொகுதிகளில் டிஎம்கே அண்டு டிவிகே தான் இருக்கு. ஆக்சுவலா விஜய் அவர்கள் சொன்னது சில தொகுதிகளில் அது வந்து டெவலப் ஆகி வந்திருக்கு. அதிமுக வந்து தேர்ட் பிளேஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய கருத்து கணிப்புகளில் வந்திருக்கு. ஒரு ஓவராலா இப்போ ஒருத்தவங்க வந்து அதிமுக ஃபேவரட்டா சொல்லுவாங்க, சில பேர் வந்து டிஎம்கே ஃபேவரட்டா போவாங்க, சில பேர் டிவிகே ஃபேவரட்டா போவாங்க. ஆனா நம்ம மொத்தமா அலசி ஆராய்ஞ்சோம்னா ஒரு அப்ராக்சிமேட் ஒரு பர்சன்டேஜை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஒரு பொதுவான நிலையை எடுத்து பார்த்தோம்னா அதுல சில தொகுதிகளில் டிஎம்கேவும் சில தொகுதிகளில் ஏடிஎம்கேவையும் டேமேஜ் பண்றாங்க டிவிகே. சப்போஸ் இவங்க ஒரு 5-6 தொகுதிகளில் ஒரு கைப்பற்றினாலே மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியா டிவிகே வந்து வந்துடும். அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு யாருமே சொல்லலை. சில பேர் அவங்க கட்சியை சம்மந்தப்பட்ட சொன்னாலும் ஆனா அவங்களுக்கே அந்த ஐடியா இருக்காது. அவங்களுடைய ஐடியா அடுத்த எலெக்ஷன்ல தான் இருக்கும். இந்த எலெக்ஷன்ல அவளை பொறுத்த வரைக்கும் பெரிய டேமேஜ் ஏற்படுத்தணும் 2 கட்சிக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, அன்டெஸ்டட் சொல்றாங்க பாத்தீங்களா. அன்டெஸ்ட் அவங்க நம்பி நம்ம எப்படி போறது. இப்போ ஒரு 25% ஓட்டை வாங்கிட்டு 2031 எலெக்ஷன்ல போறாங்கன்னா அவங்கள நோக்கி நிறைய கட்சிகள் படையெடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது 3வது பெரிய கட்சியா, இல்லை 2வது பெரிய கட்சியா, இல்லை இருக்கிறதுலே மிகப்பெரிய வாக்கு வங்கியை வச்சிருக்க டிவிகேவா அப்படிங்கிறது வருகிற May 4 வந்து கண்டிப்பா தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸிட் போல் ஒன்று வரும் 29th. அதுலேயுமே கிட்டத்தட்ட உறுதியாகிற விஷயம் நிறையவே வந்துடும். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். May 4 தமிழ்நாட்டு அரசியல் மாற்றமா இல்லை ஏமாற்றமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.